Taste the Daily. தென் தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை மையம் தகவல். இன்று முதல் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், திருப்பூர், கோவை, நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு. தென்மேற்கு பருவமழை குமரிக்கடல், தெற்கு அந்தமான் கடல் பகுதி, மாலத்தீவு பகுதிகளில் தொடங்கியது. 3 நாட்கள் முன்கூட்டியே பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தயார் நிலையில் மாநில பேரிடர் மீட்பு படையினர். 296 வீரர்கள் அடங்கிய 9 குழுக்கள் கன்னியாகுமரி, கோவை, திருநெல்வேலி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த மழையால் தணிந்த வெப்பம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி, மேட்டூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதிகளிலும் பரவலாக மழை பதிவு. காங்கிரஸ் கட்சிக்கு நாட்டின் வளர்ச்சி பற்றி எதுவும் தெரியாது என பிரதமர் மோடி விமர்சனம். பொய்யை சத்தமாக பேசி ஏமாற்றும் காங்கிரசின் உண்மை முகத்தை மக்கள் அறிந்து கொண்டதாக ஜார்க்கண்ட் தேர்தல் பரப்புரையில் பேச்சு. ரேபரேலி தனது பாட்டி தொகுதி, அம்மாவின் தொகுதி என ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்வதாக பிரதமர் மோடி விமர்சனம். காங்கிரஸ் ஆட்சியின் போது 18ஆம் நூற்றாண்டின் நிலையே ரேபரேலியின் 18,000 கிராமங்களில் நீடித்ததாக குற்றச்சாட்டு. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் தலைமையில் ஆம் ஆத்மி கட்சியினர் பாஜக அலுவலகம் நோக்கி பேரணி. போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு, சாலையில் அமர்ந்து மறியல். ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக போட்டி போராட்டம் நடத்தியவர்களை அப்புறப்படுத்திய போலீஸ். ஊழலுக்கு எதிரான அமைப்பினரை போலீஸ் தரதரவென இழுத்துச் சென்றனர். டெல்லியில் முதலமைச்சர் கெஜ்ரிவால் இல்லத்திலிருந்த சிசிடிவி கேமரா பதிவை பறிமுதல் செய்து எடுத்துச் சென்ற போலீசார். ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கை. தன் மீது தாக்குதல் நடத்திய பிபவ் குமாரை காப்பாற்ற ஆம் ஆத்மி கட்சி முயற்சிப்பதாக அக்கட்சி எம்பி சுவாதி மாலிவால் குற்றச்சாட்டு. பாஜக தலைமை அலுவலகத்திற்கு பேரணியாக சென்று போராட்டம் நடத்தப்போவதாக ஆம் ஆத்மி கட்சி அறிவித்ததற்கு கண்டனம். 5வது கட்டமாக நாளை தேர்தல் நடத்தப்படும் 49 மக்களவைத் தொகுதிகளில் ஏற்பாடுகள் தயார். ராகுல் காந்தி, ராஜ்நாத் சிங், ஸ்மிருதி இரானி, உமர் அப்துல்லா, சிராக் பஸ்வான் போட்டியிடும் தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு. சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி அமராவதி அணைக்கு வரும் நீரை தடுக்க முயற்சிக்கும் கேரள அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுத்து தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வலியுறுத்தல். தர்மபுரி மாவட்டம் கலசபாடியில் பெய்த கனமழையால் நலுக்குப்பாறை ஆற்றில் வெள்ளம். தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மலை கிராம மக்கள் ஆற்றை கடந்து செல்ல முடியாமல் தவிப்பு. வேளாங்கண்ணி, கொடைக்கானல், ஒகேனக்கல், கோபி, கொடிவேரி அணை உள்ளிட்ட சுற்றுலா மையங்களில் மக்கள் கூட்டம். கோடை விடுமுறை என்பதால் குடும்பத்தினருடன் குவிந்த சுற்றுலா பயணிகள். எழும்பூரிலிருந்து கடற்கரை வரையிலான 4வது ரயில் பாதை அமைக்கும் பணிகளை அடுத்த 3 மாதங்களுக்குள் முடிக்க தெற்கு ரயில்வே திட்டம். வேளச்சேரி பறக்கும் ரயில் சேவையை ஆகஸ்ட் முதல் சென்னை கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து இயக்கவும் முடிவு. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் பங்கேற்ற கூட்டத்தில் மேடை நோக்கி பாய்ந்த கட்சி தொண்டர்கள். நெரிசல் கட்டுக்கடங்காத சூழலால் பாதையில் வெளியேறிய ராகுல், அகிலேஷ். ராஜஸ்தானில் தொடர்ந்து தவித்து வரும் கோடை வெப்பம். ஸ்ரீகங்கா நகர் பகுதியில் 46 டிகிரிக்கும் அதிகமான வெப்பம் பதிவானது.
பழங்களை விரைவாக பழுக்க வைப்பதற்காக தடை செய்யப்பட்ட கால்சியம் கார்பைடை பயன்படுத்தக்கூடாது என உணவு தரக்கட்டுப்பாடு அமைப்பு எச்சரிக்கை. இப்போதைய மாம்பழ சீசனில் கிடங்குகள், கடைகளில் சோதனையை தீவிரப்படுத்துமாறு மாநிலங்களுக்கு அறிவுறுத்தல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் இலவச தரிசனம் தற்காலிகமாக ரத்து. திங்களன்று காலை 6 மணிக்கு வரிசைக்கு வர வேண்டும் என தேவஸ்தானம் அறிவிப்பு. மைதானத்தில் கொல்கத்தா வீரருடன் தனிப்பட்ட முறையில் உரையாடியதை ஒளிபரப்பியதற்கு ரோஹித் சர்மா கண்டனம். தனிப்பட்ட உரையாடலை ஒளிபரப்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்ட பிறகும் ஒளிபரப்பியது தனிநபர் உரிமையை மீறியதாகும் என வருத்தம். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு. அடுத்த ஆண்டு பொங்கலன்று படம் திரைக்கு வரும் என அறிவிப்பு. Taste the Daily.